வணக்கம் மக்களே. இன்றைக்கி அம்மா ஒரு நல்ல ரெசிபியோடு வந்திருக்கேன். அது என்னென்னா அன்னாச்சி பழம் பைனாப்பிள் வச்சு உங்களுக்கு ஒரு கேசரி கிண்டி காட்ட போகிறேன். அதை எப்படி பண்ணலாங்கிறத கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ளே போவோம். மக்களே, இப்போ பைனாப்பிள் கேசரி செய்யறதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்ப்போம். பைனாப்பிள் ஒன்று, ஒரு 300 கிராம் சீனி, 300 கிராம் ரவை, இது ஒரு 3 ஏலக்காய் சீனி போட்டு மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ இல்லைன்னா அது பொடிக்க முடியாது. இது கலருக்காக பொடி. தேவையான அளவு நெய், ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ எப்படி பண்ணணுங்கிறத ஜூஸ் அடிச்சுட்டு வந்துடுவேன். வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வடிகட்ட போகிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டியை காய போட்டிருக்கேன். காயட்டு ரவையை வறுக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். இதில் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்துக்கணும். இப்போ அந்த நெய்யில் இந்த ரவையை போட்டு வறுத்துக்கணும். ரவை நல்லா வறுத்துருச்சு. இப்போ சட்டியில் ஜூஸ் இதுக்கு 1 கப்பு ரவை 300 கிராம் எடுத்துருக்கோம். இதே மாதிரி 3 கப்பு நம்ம ஜூஸ் ஊற்றணும். பைனாப்பிள் ஜூஸ் 2, 3 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கொதிக்கட்டும். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஒரு பிஞ்சு மட்டும் இந்த மஞ்சள் கலர் போடுவோம். ஏன்னா அதே கலரு தான், அதனால் இந்த ஒரு பிஞ்சு மட்டும் போடுவோம், போதும். ரொம்ப கலர் சேர்க்க வேண்டாம். இப்போ சீனி 300 கிராம் சீனி போட்டாச்சு. இது நல்லா கரையட்டும். இப்போ ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போடுவோம். இப்போ நல்லா ஜூஸ் கொதிச்சிருச்சு. இப்போ ரவையை போடும். கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டிருக்கேன், கிண்டியாச்சு. இப்போ நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரவை சீனியோடு நல்லா வேகணும். அப்புறம் நெய் போடுவோம். இப்போ அந்த முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுருவோம். எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம். இந்த நேரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுது. எவ்வளோ நெய் வேணாலும் ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியானதும் கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டணும். இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கங்க. தாராளமாக நெய் ஊற்றலாம் கேசரிக்கு. இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. பைனாப்பிள் கேசரி இறக்க போகிறேன். பைனாப்பிள் கேசரி ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. இப்போ பைனாப்பிள் வச்சு அம்மா ஒரு கேசரி ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். எப்படிங்கிறத வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.